பசங்களும் பொண்ணுங்களும் ஸ்கூலு காலேஜஸ்ல எல்லாம் ஒன்னா பேசுறதே தப்புன்னு போர்ட்ரே பண்ணா அப்புறம் அவங்க வேலைக்கெல்லாம் வரும்போது எப்படி அந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண கத்துப்பாங்க. இங்க அந்த மாதிரி தான் சுசாயும் ஷாங்லூராங்க ஒன்னா பேசினது ஒரு பெரிய விஷயமா வச்சு அவங்க அம்மா ஷாங்லூராங்க கண்டிப்பா டிரான்ஸ்பர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஷாங்லூராங்கா இதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் ஸ்கூல் போறதுக்காக வழக்கமா வெயிட் பண்ணிட்டு இருக்க சுசாய் ஷாங்லூராங்க வரதை பார்த்து ஏன்டா லேட் ஆச்சு, நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நீ இல்லாம ஒரு மாதிரி இருந்தது, நிறைய பஸ் வந்துட்டு போச்சு, ஆனா நான் எதுலயும் ஏறலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்க ஸ்கூலுக்கு வந்தா பசங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஷாங்லூராங்க ஆவரேஜ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் பொண்ணு யாரோ பக் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எங்க ஸ்டாஃப் ரூம்ல டிசியே வாங்கிட்டாரு, நீ 11th பாதியில போக வேணாம், இன்னும் 2-3 மாசம் இருக்கு, 12th அங்க போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுறான்னு சொல்லி அனுப்பிச்சா ஷாங்லூராங்கால யார்கிட்டயும் சொல்ல முடியல, குறிப்பா சுசாய் கிட்ட பேசவே முடியல. அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது சுசாய் நான் என்னடா உன்னை பக் பண்றேன்னு கேட்டா கொஞ்சம் வாய மூடுறியான்னு கத்திடுறான். சுசாயை ஹர்ட் பண்ணணும்லாம் கத்தல, அவனுக்கே அந்த டிரான்ஸ்பர் விஷயம் ஷாக்கு தான். அதுக்கப்புறமா அடுத்த நாள்ல இருந்து ஸ்கூல்ல சுசாயே ஷாங்லூராங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் கூட பேசினா கெட்ட பேரு கிடைக்கும்ட்டுலாம் யாரும் மனசுல நினைச்சிட்டு பேச வேணாம்ட்டு அவங்களுக்கு ஒரு நினைப்பு, கூடவே கோபமும் இருக்கு. யார் என்ன சொன்னா என்ன, இவனுக்கு நம்மளை பத்தி தெரியாதா அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம ஒரே ஜெல்லியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க தான் அப்செட்டா இருந்தா ஜெல்லியா சாப்பிடுவாங்க இல்லையா. இப்படிதான் நமக்கு பிடிச்சவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டா கூட ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். இதுக்கு ஒரே சொல்யூஷன் மனசு விட்டு பேசிடுறது தான். டிரான்ஸ்பர் நியூஸை பத்தி ஷாங்லூராங்கோட அம்மா மூலியமா தெரிஞ்சுக்கிற கூரான் கூஃபாங் ஜியான்ஜா கிட்ட அதை பத்தி சொன்னா, ஓஹோ அதனால தான் அவங்க 2 பேரும் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காங்களா, நான் உடனே போய் சுசாயை சமாதானப்படுத்துறேன்ட்டு ஜியாங்ஜியா சுசாய் கிட்ட வந்து ஷாங்லூராங்கோட டிரான்ஸ்பர் விஷயத்தை பத்தி சொன்னா, என்னது டிரான்ஸ்பரா, எனக்கு அது தெரியவே தெரியாது, எப்போ எங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போக போறான், உங்களுக்கு எல்லாம் எப்ப தெரியும்னு கேட்டா, எனக்கு கூரான் தான் சொன்னான்னு சொல்ல, உனக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரியும், அதனால தான் நீ கோச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சா, நீ என்னடி புதுசா கேட்கிற மாதிரி கேட்கிறேன்னா, நான் கோச்சிட்டு இருந்தது வேற விஷயத்துக்காக, சரி ஓகே நீ வீட்டுக்கு கிளம்பு, நானே நேரம் அவங்கிட்ட கேட்டுக்கிறேன்ட்டு சுசாய் அன்னைக்கு வீட்டுக்கு போகாம ஷாங்லூராங்காக வெயிட் பண்ணி அவன் வந்தோன்னு நீ டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போக போறதா கேள்விப்பட்டான். அது உண்மையானு கேட்க ஷாங்லூராங்க ஆமான்னு சொல்ல, ஓஹோ என்ன தவிர மத்த எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லி இருக்கல, உனக்கு நான் அவ்வளவுதான் இம்பார்ட்டன்டா, இதுக்குதான் யார் கூடயும் அட்டாச் ஆகக்கூடாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷாங்லூராங்க, உன் மனசுல நீ எனக்கு எந்த இடம் கொடுத்துருக்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்ட்டு ஷாங்லூராங்க பேசவே விடாம சுசாயே பேசி அழுதுட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் டிராமா கிளப்ல ஷாங்லூராங் பக்கத்துல உட்காராம அந்த சீட்டை காலியா விட்டுட்டு வேற சீட்ல உட்காடுறாங்க. இவனுக்கா ஒண்ணுமே புரியல, கிளாஸ் முடிஞ்சிட்ட பிறகு கூட யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம போயிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் வேற டிராமா கிளப்போட கிளீனிங் டே. சரி சுசாய் தனியா வெயிட்லாம் தூக்க கஷ்டப்படுவா, நாம போய் ஹெல்ப் பண்ணலாம்ட்டு ஷாங்லூராங் வந்தா சுசாய் கோவமா என் வேலையை எனக்கு பாத்துக்க தெரியும், யாரும் குறுக்க வர தேவையில்லைன்ட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சிட்டு கிளம்பும் போது கூட யாருக்குமே பாய் கூட சொல்லாம கிளம்பிட்டாங்க. ஏன்டா அவ இப்படி இருக்கான்ட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது கேட்டுக்கு வெளியே சுசாய் யாரோ ஒரு பையன்கிட்ட அவங்க பேக கொடுத்துட்டு க்ளோஸா அவங்க கூட நடந்து போயிட்டு இருக்காங்க. அத பாக்குற இவங்களுக்குலாம் யாரா அவன்ட்டு சரியான ஷாக்கு. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனுக்கு நம்ம இல்லாம வேற யாரையோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம மனசு ஏத்துக்குமா, எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இங்க ஷாங்லூராங்க்கு ஸ்கூல் வெளியே சுசாயோட பார்த்தா அந்த பையன் யாரா இருக்கும்னு ஒரு யோசனையா இருக்கு. இது கவனிக்கிற அவனோட அங்கிள், என்னடா இப்படி ஆப்சென்ட் மைண்டடா இருக்கு, என்ன ஆச்சுன்னா, ஒன்னும் இல்ல மாமா நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு கிளம்ப எங்க சுசாயும் அந்த பையனும் சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாருப்பா இவனு பார்த்தா சுசாயோட கசின் பிரதர் தான், இங்க புதுசா இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான். நான் சுசாய் சம்பந்தம் இல்லாம பேசினே இருப்பியே, இப்ப நான் அமைதியா இருக்கேன்னா, என்னடா நான் உனக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பான்ட்டு அக்கா தம்பி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அத வெளியே இருந்து பாக்குற ஷாங்லூராங் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அப்போ அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் அதே இடத்துல சுசாயோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்போ உடனே அவன் உள்ள வந்து சுசாய நகர்த்தி, ஏன்டா அவகிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கா, நான் எங்கடா வம்புக்கு இழுத்தேன், அவ தாண்டா என்ன இப்படி பண்ணுகிறா, ஆமா நீ யாருன்னா, சுசாய் உடனே கண்டவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஒன்னும் பேச்சு கொடுக்க தேவையில்ல, வாடா வெளியே போலாம்ட்டு அவனை வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. யாருக்கா அந்த பையன் உன் மேல இவ்வளவு உரிமையா அக்கறையா கோவப்படுறானா, அப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது, ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் தப்பா பிஹேவ் பண்ற மாதிரி யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஜெனரல் பப்ளிக் ரியாக்ட் பண்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணான்னா, அதெல்லாம் கிடையாது, அவன் ஜெனரல் பப்ளிக் ரியாக்ட் பண்ற மாதிரி எல்லாம் அவனும் ரியாக்ட் பண்ணல, அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு ரியாக்ட் பண்ணான்னு சொல்ல எங்க வீட்டுல சுசாய்க்கு அதே யோசனை. சுசாயும் சரி ஷாங்லூராங்கும் சரி இது எல்லாம் பேசி சால்வ் பண்றதை விட்டுட்டு அவங்களோட பழைய மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு தூங்காம இருக்காங்க. சுசாயோட பார்த்தா அந்த பையன் வேற யாரும் இல்ல, அவளோட கசின் பிரதர் தான்ட்டு ஜியாங்ஜியா சொன்ன உடனே தான் ஷாங்லூராங்கு ஓரளவு ரிலீவே ஆகுது. அப்ப அவன் சிரிக்கும் போது கூரான் அதை பார்த்து, நீ எதுக்குடா சந்தோஷமா சிரிக்கிறனா, அப்பெல்லாம் ஒன்னும் இல்லையன்ட்டு வீட்டுக்கு போகும்போது பஸ்ல சுசாய் பக்கத்துல ஷாங்லூராங் வந்து உட்கார
கோவக்கார சுசாய் ஸ்டாப்பிங் வர வரைக்கும் எதுவுமே பேசாம மூஞ்சி திருப்பிக்கிட்டு ஸ்டாப்பிங் வந்துட்டோன்னா அமைதியா இறங்கி போறாங்க. உடனே ஷாங்லூராங், சுசாய் ஒரு நிமிஷம் நில்ல, உங்ககிட்ட பேசணும். ஏன் இப்படி இருக்க, என்ன ஆச்சுன்னா? என்ன பேசணும், உனக்கு தான் நான் முக்கியம் இல்லல்ல. சார் டிரான்ஸ்பர் ஆகி வேற ஊருக்கு போக போறது கூட என்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லாம மத்த எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே தெரியலையா நான் அவனுக்கு எவ்வளவு முக்கியம்ட்டு? போடாடேனா அடியே, இதுக்காக தான் நீ இவ்வளவு நாளா பேசாம இருந்தியா? நான்லாம் ஒன்னும் யாருக்கிட்டையும் சொல்லல, அவங்களுக்காக எப்படியோ விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு. நானே உன்னை மிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்க போறேன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ வேற எப்படி கஷ்டப்படுத்திட்டியேனா? என்னடா சொல்ற? நான் தான் கோவத்துல இருந்தேன், நீயாச்சும் பேசி புரிய வச்சிருக்கலாம்ல. ஆமா, என்ன மிஸ் பண்ணுவியானா? ஷாங்லூராங் ஷையா, ஆமா ஒரு நல்ல ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுவேன்ல அப்படி எப்படின்னு. சரி ஓகே, 12th ஸ்டாண்டர்ட் தானே, வேற வேற ஸ்கூல் படிக்க போறோம், நாம பேசாம ஒரே காலேஜ்ல சேர்ந்து படிப்போம், அவ்வளவுதான், சிம்பிள். இதுல என்ன இருக்கு? இடையில இடையில நம்ம போன்ல பேசிக்கலாம், நீ போய் நல்லா படி, நானும் இங்க இருந்து நல்லா படிக்கிறேன், சிம்பிள். இதுக்கு போய் நாம ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் பேசாம இருந்திருக்கோம் பாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ ஒரு நாள் முடியறதுக்கு முன்னாடி அதை பேசி தீர்த்துட்டு தான் தூங்கணும். அப்படி பேசாம விட்டுட்டோம்னா அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆயிடும்.